Hi hello friends, இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கம். Today I made a bucket chicken. கடையில இருந்து ஒரு முழு காளி வாங்கிட்டு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி 6 பேக்கோ 8 பேக்கோ ஏதாவது கத்தி வச்சு நீட்டா அது மேல வரைஞ்சு விட்டுருங்க. ஒரு இடம் விடாம மொத்த இடத்துல நீட்டா வரைஞ்சு விட்டுருங்க. இதுதான் நம்ம கோழி. சரி ஓகே, இனி நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். 2 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, அப்புறம் தேவைக்கேற்ப ஆயில். இவ்வளோத்தையும் சேர்த்து நீட்டாக மிக்ஸ் பண்ணணும். இனி மசாலாவை கோழிக்கு மேலே நீட்டாக பூசிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி பக்கெட் சிக்கனுக்கு நம்ம அந்த பேஸ்மெண்ட் ரெடி பண்ணலாம். இதுக்குள்ளாடி வச்சு தான் நம்ம கோழியை வேக வைக்க போகிறோம். இது போல் ஒரு டின் இல்லைன்னா ஒரு இரும்பு வாளி இல்லைன்னா மண் பானை அப்படி எதில் வேணாலும் வச்சு நம்ம வேக வைக்கலாம். நான் இப்போது இரும்பு டின் எடுத்துருக்கேன். இது போல் ஒரு கம்பு எடுத்துக்கோங்க. அந்த கம்பை நீட்டாக செத்தி இந்த தொலி எல்லாத்தையும் செதுக்கி தள்ளிடுங்க. செதுக்கின கம்பை நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கம்பை நீட்டாக சென்டரில் வச்சு அடிச்சு இறக்குங்க. அந்த கம்பு மேலே டின்னை தூக்கி வைங்க. அப்போ டின்னு கீழே வரைக்கும் போகணும். அந்த அளவுக்கு நம்ம கம்பை அடித்து இறக்கணும். ஓகே, கம்பை நான் இப்போ ஸ்ட்ராங்காக அடித்து இறக்கிட்டேன். இப்போ டின்னை தூக்கி வச்சு பாருங்க, பக்கா சீட்டிங் ஆயிடுச்சு. பேஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி வாழை இலையை நீட்டாக செட் பண்ணிக்கோங்க. நம்ம இனி நீட்டாக இது மேலே செட் பண்ணணும். இதோட 2 காலையும் நம்ம பிடிச்சி இதில் நீட்டாக கெட்டி வச்சிடணும். ஓகே, நீ டின்னை தூக்கி நீட்டாக இதை மூடி வச்சிடலாம். இதுக்கு மேலே வெயிட்டுக்கு ஒரு கல் வச்சிருங்க. சைடில் எல்லாம் நீட்டாக இந்த மாதிரி மண்ணை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம எல்லாரையும் விட மணி தான் ஈகராக வெயிட் பண்ணுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீட்டாக வேகட்டும். பக்கத்தில் போகவே முடியல, நல்லா ஹீட்டாக இருக்குது. கீழே இருக்கிற எல்லா சாம்பலையும் நீட்டாக ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கோழியை வெளியில் எடுக்கணும். இல்லைன்னா காற்று அடிச்சுன்னா கோழி மேலே எல்லா சாம்பலும் பட்டுரும். வாவ், சூப்பரா இருக்கு. சிக்கன் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப ஹீட்டா இருக்கு. அதான் பேப்பர் வச்சு அதை அப்படியே நீட்டா அந்த கெட்டியிருந்த கம்பியை கலத்தி அதை அப்படியே தூக்கி எடுத்துருங்க. சரிவா, ஒரு எலுமிச்சங்காய் எடுத்து
நீட்டாக அது மேலே பிசைஞ்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறாங்க. சூப்பராக இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.